ஜவஹர் ஹீஷைன் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் பொதுமக்கள் கோடை வெயில் தாக்கத்தை சமாளிக்க தர்பூஷணி, மோர், ஐஸ் மற்றும் ஜூஸ் ஆகியவை வழங்கும் நிகழ்ச்சி சங்கத்தின் தலைவர் ரஃபியுல்லா தலைமையில் இன்று சென்னை ராயப்பேட்டை ஐஸ் அவுஸ் மசூதி அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் இலியாஸ் பாஷா பங்கேற்றார். அப்போது ஜவஹர் ஹீசைன் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் செயலாளர் மன்சூர், பொருளாளர் அமானுதீன், துணைத் தலைவர் சமியுல்லா, துணைச் செயலாளர் இஸ்மாயில், இணைச் செயலாளர் உதயகுமார், சங்கச் செயலாளர் முகமது அஸ்லாம், அணி செயலாளர் முனிவர் அலிஷா, ஒருங்கிணைப்பாளர் உஸ்மான் அஹ்மது, செயற்குழு தலைவர் முன்வர் பாஷா, சங்க உறுப்பினர் அகமது ஷரீப் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் ஏராளமான மக்கள் பயன்பெற்றனர். வணக்கம், தலைமுறை செய்திக்கு சென்னையிலிருந்து சுலைமான். எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உண்மை செய்திகள் உடனுக்குடன். வணக்கம் தலைமுறை. ஜவஹர் கான்ஸ் குடியிருப்பு சங்கம் ஃப்ரூட்ஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. நல்ல பேர் நல்லா நடத்தியிருந்தாங்க. டர்பூஸு, ஜூஸு, ஐஸ்கிரீமு, மோர் எல்லாம் வாரம் கண்டினியூவாக பண்ணியிருந்தாங்க. மாதம் இறுதி முடிஞ்சதுனால இந்த கடைசி வரனால நல்லா பிரம்மாண்டமாக பண்ணி மக்கள் ஐஸ் மொகலாவாசிகளுக்காக நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. இது இன்னும் தொடரணும். எல்லாம் துவா செய்யுங்க மொகலாவாசிகளாம். நான் இந்திய தேசிய துணை செயலாளர் இலியாஸ் பாஷா. எல்லாருக்காக துவா செய்யுங்க. சங்க நிர்வாகிகளுக்கு ரொம்ப சந்தோஷம்.